தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு மகாராஜ் கி ஜெய். கலகே சுந்தராகாரம் சதேக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் வியத்யஸ்தபாதம் வனமாலதாரிணம் பிரேமபக்தமண்டல நித்யகீர்த்திதம் பிரேமிகவரதமாஸ்ரயேஹம். பக்தியுடைய பெருமையை எவ்வளவு சொன்னாலும் போராது. பக்திங்கிறது திரிகுணாதீதம், அதி லலிதம், அதி மதுரம், அதி கோமளம். பிரேமேதான் பக்தி. சாத்வஸ்பின்னு பரம பிரேம ரூபா அப்படின்னு பக்திக்கு சூத்திரம் இருக்குது. அன்புதானே பக்தி இல்லையா? ஆதிசங்கரரே பக்தியுடைய ஒரு பெருமையை சிவானந்த லஹரியில் சொல்கிறது. பக்த ஹிருதயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அங்கோளம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகாः சாத்வி நைஜ விபும் லதாக்ஷிதிருகம் சிந்து சரித் வல்லபம் என்று 5 உதாகரணங்களை கொடுக்குறார் ஆதிசங்கரர். அங்கோளம் நிஜபீஜ சந்ததி அப்படின்னுட்டா அழிஞ்சில் மரம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு. இந்த அழிஞ்சில் மரத்திலிருந்து விழக்கூடிய விதைகள் என்ன பண்ணும்னா, விழுந்த மாத்திரத்தில் திருப்பி அழிஞ்சல் மரத்தில் வந்து சட்டுன்னு ஒட்டினிடும். விழுந்த அடுத்த க்ஷணம் படார்னு வந்து அந்த மரத்தை ஒட்டினிடும். ஒரு க்ஷணம் அந்த அழிஞ்சல் மரத்தை விட்டு அந்த விதை பெரியறது இல்லையா. அங்கோள விரக்ஷம்னு அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். அயஸ்காந்தோ பலம் சூச்சிகாக. எப்படி ஒரு காந்த ஊசி, காந்த ஒரு துண்டு இரும்பை ஆக்கர்ஷிக்குமோ அதை போல் இந்த காந்தமும் இரும்பும் சேர்ந்தே இருக்கு இல்லையா, அதை போல் லதாக்ஷிதிருகம். ஒரு கொடி, ஒரு கொம்பை எப்படி படர்ந்துருக்குமோ அந்த கொடியை எடுத்து அந்த கொம்பிலிருந்து நம்ம நகர்த்தி விட்டுட்டா கூட திருப்பியும் உடனே அந்த கொம்பில் எப்படி படர்ந்துன்றதோ அதை போல் ஒரு நதி எந்த பள்ளத்தில் ஓடினாலும், எந்த மேட்டில் ஓடினாலும், எந்த வழியாக ஓடினாலும் எப்படி சரியாக சமுத்திரத்தை போய் அடையிறதோ அதை போல் ஒரு நாயகி, அவளுடைய நாயக்கன் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தூரத்தில் இருந்தாலும் அவளுடைய சித்தம் அந்த பதிவிரத்தையுடைய சித்தம் அந்த நாயக்கனை நினச்சின்னு இருக்குமே. இதெல்லாம் எவ்வளவு சுவாபாவிகமாக இருக்கோ, எவ்வளோ நேச்சுரலாக நடக்கிறதோ அதை போல் பக்த சித்தம் பகவானை பிடிச்சென்று தான் இருக்கும். இது ஆதிசங்கரர் சிவானந்த லஹரியில் கொடுக்கக்கூடிய உதாகரணங்கள். இதெல்லாம் எவ்வளவு சுவாபாவிகமோ அவ்வளவு சுவாபாவிகம் பக்த ஹிருதயத்திலிருந்து அந்த பக்திங்கிறது ஊற்றெடுத்து பிரவகிக்கும். பிரஹ்லாதனையே கேட்குறான் ஹிரண்யகசிபு, எங்கேருந்து இந்த பக்தி வந்தது அப்படிங்கிறதே. அந்த பிரஹ்லாதன் சொல்கிறான், எனக்கு ஜென்மாந்தரத்தில் சாதுக்களோட ஒரு கிருப்பை இருந்திருக்குப்பா, இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு பக்தி திடீர்னு வந்துவிடுமா, இது ஜென்மாந்தர சுகிருத்தம், சாதுக்களோட கிருப்பைங்கிறான். பிரஹ்லாதனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் பிரஹ்லாதனை கொண்டு அவள் அப்பாட்ட விட்டுட்டு சொல்கிறா, இந்த குழந்தை எங்களால் திருத்த முடியாது, இந்த குழந்தைய ஹரிபக்தி பண்ணாதேன்னு எங்களால் சொல்ல முடியாது. காரணம் அந்த குழந்தைக்கு ஜன்மாவாக அந்த பக்தி இருக்குது. நைசர்கிகீரதிகி, சாமானியம் இல்லை. அப்படி ஒரு பக்தி சித்திச்சுடுமா? இல்லைன்னா பிரஹ்லாதனுடைய பக்தியை பார்த்துட்டாலோ, துருவனுடைய பக்தியை பார்த்துட்டாலோ எல்லாம் அவளுக்கு ஜன்மாந்திர சுக்ருத்தத்தால் அப்படிப்பட்ட ஒரு பக்தி சித்திச்சிருக்குங்கிறது நன்னா தெரிகிறது. இல்லைன்னா அப்படி ஒரு அலௌகீகமான பக்தியை பார்த்துட முடியாது. பாகவதத்தோட பரம பிரயோஜனமே அப்படிப்பட்ட ஒரு சுத்த பிரேமையை நம்ம ஹிருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. பிரேமைங்கிறது எதையுமே எதிர்பார்க்காது. பிரேமைங்கிறது எதை எதிர்பார்க்கும்? இதையாவது போய் பகவான்கிட்ட கேட்டுவிட்டா கூட, மோட்சத்தை கூடன்னு கேட்டுவிட்டா கூட அது ஒரு வியாபாரம் தானேங்கிறது பாகவதம்.
அதனால தான் தர்ம புரோஜித கைதவஹா அப்படின்னு உயர்ந்த ஒரு தர்மத்தை சொல்கிறேன், கபட்டமில்லாத ஒரு தர்மத்தை சொல்கிறேன்னு பாகவதத்தை ஆரம்பிக்கிறார் வியாசர். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறவாள்லாம் சொல்கிறா, கபட்டம் இல்லாதன்னா எந்த அளவுக்கு கபட்டம் இல்லாதன்னா பகவானிடத்தில் போய் உன்னை கொடுன்னு மோட்சம் உள்பட பகவான்கிட்ட எதையும் கேட்டுக்காமல் பகவானிடத்தில் இருக்கிற அப்பேற்பட்ட பிரியத்தால் இந்த பிரேமையால் அப்படி கதை கேட்டுண்டும் கீர்த்தனம் பண்ணிண்டும் சிரவணம் பண்ணிண்டும். மோட்சங்கிறது எங்கேயும் ஓடி போயிட போகிறது கிடையாது. பாகவதாள் வீட்டு வாசலில் மோட்சமும் கைட்டுன்னு நின்றுருக்கான். அந்த முக்தி கையை கட்டின்னு நின்றுருக்கா. அந்த முக்தியை கூட நிற்க வச்சுட்டு எங்களுக்கு பக்தியை அழுத்துதுன்னா நாங்கள் வரோம் மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி முக்தியையும் நிற்க வச்சுட்டாளாம் இல்லையா. பிரசித்தியான நமக்கு ஒரு சம்பவம் வேணுமானால் ஆஞ்சநேயரை பார்த்து ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், நான் வைகுண்டம் கிளம்புறேன், அயோத்தியில் இருக்கிற புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பாலுக்கு உயித்தனன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. அயோத்தியில் இருக்கிற ஒரு புல் எறும்பு உள்பட சர்வ ஜந்துக்களையும் சர்வ ஜீவராசிகளையும் அழிச்சுண்டு ராமர் சரையு நதியில் இறங்கி வைகுண்டம் கிளம்பினார். இவ்வளோ பேருக்கு வைகுண்டம் கொடுக்குறாருன்னா ஆஞ்சநேயருக்கா வைகுண்டம் இல்லாமல் போயிட போகிறது? ஆஞ்சநேயரை பார்த்து நீரும் வரீரா அப்படின்னு கேட்குறது ஆஞ்சநேயர் சொல்கிறார், பாவோ நான் அந்யத்ர கச்சதி, நான் அங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு பாவரோமாஞ்சனத்தோடு கை குவிச்சுட்டு எங்கெல்லாம் அப்படி ஒரு ராமகுணம் கதாசிரவணமாகவும் கீர்த்தனமாகவும் நடக்கிறதோ அங்கே போய் நின்று ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனி சிலிர்த்து கைகளை தலைக்கு மேலே குவிச்சுண்டு அங்கே ஒரு ஆனந்த தாண்டவம் பண்ணிட்டு இருக்கார் இன்றைக்கும் ஆஞ்சநேயர். அப்படிங்கிறதுனால பக்தியுடைய பெருமைகள் இதெல்லாம். அதனால் சொல்லிட்டு வந்தார், ஏஷாம் சித்தே வசேத் பக்தி சர்வதா பிரேம ரூபிணி நதே பஷ்யந்தி கீநாசம் ஸ்வப்னேப்யமலமூர்த்தய ந பிரேதோ ந பிசாச்சோ வா ராட்சசோ வாசுரோபி வா பக்தியுக்த மனஸ்கானாம் ஸ்பர்ஷனேன பிரபுர்பவேத் ந தபோபிர்ன வேதைச்ச ந ஞானேனாபி கர்மணா ஹரிர்ஹி சாத்யதே பக்தியா ஹரிர்ஹி சாத்யதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகா. ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரார். பக்தியுடைய பெருமைகளை நாரதர் சொல்ல தான் பக்திக்கு புஷ்டி வந்துட்டே இருக்கு. இப்போ அவள் கொஞ்சம் திராணியோடு இருக்கிறவளை நல்லா திராணியோடு பண்ணணுமானால் பக்தி இருக்கிறவா பிரவச்சனம் பண்ணணும். பிரவச்சனமே பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம் ஸ்ரத்தா பக்தியுடன் கதை கேளு கதை கேளு கதை கேளு சதா ஹரி கதையை நீ கேளு. நம்ம சத்குருநாதருடைய அழகான கீர்த்தனம். ஒரு பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி கதாசிரவணத்தோட பெருமையை இந்த கீர்த்தனத்தில் நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் சொல்லிட்டு வர்றார். அதில் அழகாக சொல்கிறத இவர் சொல்கிறார், கதையை யார்கிட்ட கேட்கணும்னா பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம் ஸ்ரத்தா பக்தியுடன் கதை கேளு. கதை கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நிறைய லௌகீகத்தை பேசுகிறதோ நிறைய மீன் ஹியூமரஸ் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அதுக்கு மத்தியில் ஏதோ போனால் போகிறதுன்னு ரெண்டு பகவத் விஷயத்தை சொல்கிறவாட்ட கதை கேட்டேயானால் அது பொழுதுபோக்காக இருக்கும். இட் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் அன் என்லைட்டன்மெண்ட். பிரவச்சனங்கிறது ஹிருதயத்தை ஆன்மீகமாக பொழுதுபோக்கினேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. பிரவச்சனங்கிறது ஹிருதய ஸ்பர்ஷமாக இருக்கணும். அதை நம்ம ஹிருதயத்தில் கொண்டு அந்த விஷயத்தை பிரதிஷ்டை பண்ணணும். கதை கேட்டதை என்ன பண்ணணும்னா கதையில் கேட்டதை நினைவில் கருத்தினில் கொண்டு சதா கீர்த்தனம் பாடணும். கதை கேட்டுட்டு இந்த காதில் விட்டுவிடக்கூடாது. காதில் எத்தனை முடியுமோ அதை வாங்கி நன்னா திணிச்சுக்கணும். பாக்கி எல்லாத்துக்கும் பகவான் மூக்கை கூட மூடி நுடலாம், வாயை கூட மூடி நுடலாம், கண்ணை கூட மூடி நுடலாம். ஆனால் காதில் என்ன எப்படியாவது விழத்தான் விழுந்துடும். எவ்வளோ மூடினாலும் ஏதோ கொஞ்சமான விழத்தானே விழும் இல்லையா காது வழியாக. அதனால என்னென்னா அந்த காது அப்படியே படைச்சிருக்கானா அறியாமலோ தெரியாமலையானோ ரெண்டு பகவன் நாமா நம்ம காதில் விழாதா, தெரியாமலையான ரெண்டு பகவானுடைய குணங்கள் விழாதா. ஏன்னா அப்படி ஒரு ஸ்லோகம் ஒரு அரை ஸ்லோகம் பாகவதம் காதில் விழுந்துட்டா கூட சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத்துன்னு அந்த ஸ்லோக ரூபத்தில் பகவான் காதுக்குள்ளே பிரவேசிச்சு விடுறானா. ஏன்னா நம்மளை பிடிக்கணும்னா அவன்தான் முயற்சி பண்ணின்னு இருக்கான். அதனால் எந்த ரீதியிலையானோ எந்த வியாஜத்திலையானோ இவனை எப்படியான இதில் சம்பந்தப்படுத்தி இவனுக்கு இதில் ஒரு அனுகிரகம் பண்ணி இவன் அப்படியே உத்தாரணம் பண்ணிவிட மாட்டோமாங்கிறது பகவானுடைய ஒரு உழைப்பாக இருக்குது இல்லையா. அதனால் கதை கேட்கணும்னாலும் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மகான்கள்கிட்ட கேட்டுட்டோமானால் இல்லையா அவர்களுடைய சுவானுபவத்தை வாக்கால் நம்ம ஹிருதயத்தில் கொண்டு உட்காத்தி வச்சுடுவார். அதனால் சுவானுபவத்தோடு கூடின பிரவச்சனம் தானே பெரியவாளுடைய பிரவச்சனங்கள்லாம். பிரவச்சனம் பண்ணணுங்கிறதுக்காக அவள் பிரவச்சனம் பண்ணலை. அவள் கிட்ட இருந்த மடத்திறந்த வெள்ளமாக ஒரு கருணை வருது, அதுதான் பிரவச்சன ரூபத்தில் கொட்டுறது. அதனால் இந்த இடத்துல நாரதருடைய பக்தி மகாத்மியத்தை நாரதர் எடுத்து பேசிட்டு வரார். நிருணாம் ஜன்ம சகசிரேண பக்தௌ பிரீதிர்ஹி ஜாயதே
கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதः பக்தி துரோகராயே ச ते सीदन्ति जगत्त्रये दुर्वासा दुःखमापन्नः पुरा भक्तविनिन्दकः अलं व्रतैः अलं तीर्थैः अलं योगैः अलं मखैः अलं ज्ञानकथालाभैः பக்திரேகைவ முக்தித. அழகா பக்தியுடைய மகாத்மத்தை எடுத்து சொல்லிட்டு வரார். ஒருத்தனுக்கு ஜன்ம சகசிரத்தில், அதாவது 1000 ஜன்மாக்களில் எங்கேயோ சுகிருத்தம் பண்ணிட்டே வந்ததுனால தான் பக்தௌ பிரீத்தி ஜாயத்தே, அவனுக்கு பக்தியில் பிரீத்தி உண்டாருது. பக்தி பண்ணணுங்கிற எண்ணம் வருது. ஏதோ ஒரு சப்தாகத்துக்கு வரான், ஒரு 10 அத்தியாயம் வாசிக்கிறான், இல்லைன்னா ஒரு 1000 நாமா சொல்கிறான் ஒரு நாளைக்கு. இதுக்கெல்லாமே பாக்கியம் பண்ணியிருக்கணும். இது சாதன பக்தின்னு பேர். ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு 10 அத்தியாயம் வாசிக்கிறது, இன்றைக்கி ஒரு அஷ்டோத்திரமானம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு புஷ்பம் கட்டி பகவானுக்கு மாலை தொடுத்து போடுறது, ஒரு கோலம் போடுறது, இதிலேருந்து பக்தி ஆரம்பிக்கிறது. இவ்வளோதானா பக்தின்னு கேட்டுவிடப்படாது. ஆனால் இதுவும் பக்தி தான். இதிலேருந்து ஆரம்பிக்கிறது. இதை ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டே வரணும், விடாமல் பண்ணிட்டு வரணும். பண்ணுறதே பாவத்தோடு பண்ணணும். நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது. என்னை பண்ண வைக்கிறான், எனக்குள்ளே யந்திரியா என்னை இயக்கின்னு இருக்கான். அகம் யந்திரோஷிகேஷா துவம் யந்திரி கில கேசவா. பிரபோ, இன்னைக்கு இந்த கையையும் கொடுத்து உன் காலையும் கொடுத்து இத்தனை புஷ்பங்களையும் கொடுத்து அந்த புஷ்பத்தை எடுத்து உன் சரணத்தில் போடுறாப்புல புத்தியையும் கொடுத்து என் கையும் நன்னா வச்சு நீ உன்னையும் காண்பிச்சு கொடுத்து உன் சரணத்தையும் காண்பிச்சுட்டு புஷ்பத்தை போடுறான்னு நீ சொல்கிறியே, நான் என்ன பாக்கியம் பண்ணினேன், இது உன் கிருப்பை இல்லையா அப்படின்னு கருணையை ஸ்மரிச்சுண்டு பக்தி பண்ணணும். அப்போ தான் அந்த பக்தி சித்திக்கும். தான்கிற எண்ணம் வந்து கொடுத்தோன்னா அங்கே பக்தி போயிடும். கருணையை ஸ்மரிக்கிறது தான் பக்தி அப்படின்னே ஒரு சூத்திரம் இருக்குது. கிருபாஸ்மரணமேவ பக்தின்னு ஒரு பக்தி சூத்திரமே இருக்குது. கருணையை ஸ்மரிச்சுக்காமல் எங்கேருந்து பக்தி? கிருபை இல்லாமல் எங்கேருந்து மனுஷ ஜென்மா? முதல்ல அதை கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா? ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஒருத்தனுக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சதுக்கு பகவான்கிட்ட போய் எனக்கு இந்த ஜென்மா கொடுன்னு எங்கேயாவது நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்டுண்டா பகவான் நமக்கு மனுஷ ஜென்மா கொடுத்தான்? இல்லையே, கருணையால் கொடுத்துருக்கான். மனுஷ சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவன் புகுறதுக்கே பல கோடி ஜன்மாக்களில் சுகிருதம் பண்ணியிருக்கணும். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலேயும் என்னென்னா கை கால் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. கூணா குருடா முடமாக இருந்திருந்தால் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்க்க முடியுமா? கால் முடமாக இருந்தால் சத்சங்கத்துக்கோ க்ஷேத்திரங்களுக்கோ நடந்து போக முடியுமா? வாக்கு பேச முடியாமல் இருந்தால் ஸ்தோத்திரங்கள் சொல்ல முடியுமா? நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? பகவான் எல்லாத்தையும் ஏன் சரியாக கொடுத்துருக்கானா? நம்ம பக்தி பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையால். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் சொல்கிறார், என்னகமன சூகூரணி பன்னகசாயே சோகசு பன்னுக கனு கொனனி கண்ணுலேலே கண்ணுலேலே கண்டி மின்னுலேலே. பன்னகசாயியாக இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய சொகசு, அவன் படுத்துன்னு இருக்கிற ஒரு அழகு, அந்த லாவண்யத்தை பார்க்கறதுக்கு தான் கண்ணை கொடுத்துருக்கான், கண்ணில் ஒளியை கொடுத்துருக்கான். கண்ணுலேலே கண்டி மின்னுலேலே. சரசிஜே மல்லே துளசி விருவாஜி பாரிஜாத விருளச்ச, இத்தனை புஷ்பங்களால் ராமாயணமஹா ராமபத்ராய நமஹா நம்ம அர்ச்சனை பண்ண மாட்டோமாங்கிறதுனால தான் கையை கொடுத்துருக்கான். கரமுலேலே சதா ஜபமாலை வச்சுட்டு ராம 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 ராமான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? லாலிஞ்சி பொகடனி நாளிகேலே சூத்திரமலிகேலே இல்லையா? ரொம்ப அழகாக அந்த கீர்த்தனை சொல்லிட்டு வர்றார் தியாகராஜன். மனுஷஜன்மா அதுலேயும் கை கால் எல்லாம் நமக்கு அவயவங்கள்லாம் பூர்த்தியாக, அதுலேயும் புத்தி பிரஜை மனசு சித்தம் எல்லாம் சரியாக இயங்கி, அதுலேயும் ஒரு பாரத புண்ணிய பூமியில், அதுவும் சம்ஸ்காரம் உள்ள ஒரு குடும்பத்தில், அதுவும் நமக்கு பக்தி பண்ணுறதுக்கு அனுகூலமான ஒரு வாத்தாவரணத்தில், அதுவும் பக்தி பண்ணவும் கிடச்சி, அதில் சர்வேஸ்வரனான பகவான் உனக்கு பரம கிருபையோடு இந்த இடத்துல ஹந்த பாக்யம் ஜனானாம்னு குருவாயூர்லேயும் வந்து நின்றுண்டு நமக்கு பாகவதத்தையும் கொடுத்து தன்னையும் காண்பிச்சு கொடுத்து நான் தாண்டா பரதத்துவங்கிறதையும் காண்பிச்சு கொடுத்து பக்தி பண்ணிவிடு உனக்கு கதி கொடுத்து விடுறேன்னு பக்தி பண்ணவும் வச்சு நீ ரொம்ப நன்னா பக்தி பண்ணிவிட்டியேன்னு கடைசியில் ஒரு ஷொட்டு கொடுத்து நம்மளை வைகுண்டமும் கூட்டிகிட்டு போய்ட்றான். அப்படிங்கிறது அவனோட கிருப்பை, நம்ம சாமர்த்தியம் இல்லை. அப்போ ஒன்னொன்னுலேயும் எதை ஸ்மரிச்சுக்கணும்னா அந்த கிருப்பையை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். இது கிருப்பை, இது கிருப்பை, இது கிருப்பை, என்னை பிறக்க வச்சது கிருப்பை, என் வாயில் பாகவதம் வரவழைச்சது கிருப்பை, எனக்கு பாகவதத்தை காண்பிச்சு கொடுத்தது கிருப்பை, என் ஹிருதயத்தில் ரசமயமான பக்தியை நீ ஊற்றெடுக்கும்படியாக பண்ணுறது உன்னோட கிருப்பை, அதுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நீயே இருக்கிறது கிருப்பை. இன்னும் எல்லாத்துலேயும் கிருப்பையை பார்த்துட்டே வரணும். அதனால இந்த இடத்துல சொல்கிறார், அப்படி ஒரு ஜென்ம சகசிரம் 1000 ஜென்மாவில் பண்ண பாக்கியம் ஒரு புண்ணியத்தில் தான் ஒருத்தனுக்கு சத்சங்கம் குரு கிருப்பை அந்த பிரேம பக்திலாம் சித்திக்கிறது.
அதனால் கலிக்கு பக்தி ஒன்று தான், கலவு பக்தி கலவு பக்தி. வேறு எந்த சாதனத்தாலையும் பகவானை நீ திருப்திப்படுத்தி விடவே முடியாது. நாகம் வேதைகி ந தபசா ந தானேன ந சைஜ்யான்னு பகவானே சொல்கிறான். பிரியத்தே அமலையா பக்தியா ஹரிஹி அந்யத்து விடம்பனம்னு பிரஹ்லாதனும் சொல்கிறான். ஹரி பக்திக்கு சந்தோஷப்படுறத போல் வேறு சாதனங்களில் சந்தோஷப்படலை. வேறு சாதனங்களை பொறுத்த மட்டிலும் பகவான் சொல்கிறான் அது ஜென்ம கோட்டி ஆகிடும். எத்தனை கோட்டியோ எத்தனை ஜென்மாவோ நீ தாண்டி வான்னுடுவான். ஜடபரதர் சரித்திரம் பிரசித்தி பாகவதத்தில். அப்படிப்பட்ட ஒரு பாவசமாதி சித்திச்சு தன்னை மறந்து பல நாட்கள் பாவசமாதியில் இருக்கிற பரதரை கூட மமமாயா துரத்தியா அப்படின்னு பகவான் சொல்கிறது சத்தியம்தானே. மாயை என்ன பொல்லாதது பாருங்கோ. சர்வ ராஜ்யத்தையும் தள்ளினவனுக்கு குடும்பத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு வந்து ஏகாந்தத்தில் உட்காந்து மனசடங்கி சமாதி கை கூடினவருக்கே ஒரு மான் ரூபத்தில் மாயை வந்து அவரை வந்து மயக்குமானால் அந்த மானிடத்தில் அவர் மோகிச்சு போவார். ஆனால் சாமானிய ஒரு ஜீவனுடைய விஷயத்தில் என்னன்னு சொல்கிறது. அதனால என்ன அப்படின்னுட்டா குரு கிருபை சத்சங்கம் நாமா இதை பிடிச்சிக்க வேண்டியது தான். குரு கிருபை இருந்தால் சத்சங்கம், சத்சங்கத்தில் சதா பகவானை பற்றி கேட்டுட்டே இருக்க நாம ருச்சி. அதனால் சதா நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண அந்த நாமத்தாலேயே திருப்பியும் குரு கிருபை. நாமம் இவ்வளோ சொல்கிறதுனாலே குருநாதர் சந்தோஷப்படுவார். அதனாலே கிருபை ஆக்கர்ஷிக்கப்பட்டது. கிருபை இருக்கிறதுனாலே சாதுக்களோட சங்கம், சாதுக்களோட சங்கம் இருக்கிறதுனாலே திருப்பியும் நமக்கு நிறைய நாம சங்கீர்த்தனம், நிறையா ஸ்ரவணம், நிறையா சிந்தனம். தத்வாரா திருப்பியும் இன்னும் குருவோடைய கிருபை ஆக்கர்ஷிக்கப்படுறது. இப்படியே குரு கிருபை சத்சங்கம் நாம, குரு கிருபை சத்சங்கம் நாம, இது இவனை ஒரு ஸ்பட்டிகமாக பண்ணி பகவான்கிட்ட கொண்டு சேர்த்துட்டோம். ஆனால் ஒன்று, இது ரொம்ப கேட்கறதுக்கு சுலபமாக இருக்கலாம், ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் பகுஜன்ம பிரயாச பகுஜன்மாவில் சுகிருத்தம் பண்ணியிருந்தால் தான் இது கிடைக்கும் ஒருத்தனுக்கு. எதிர்ச்சையாக ஒருத்தனுடைய வாக்கில் ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படிங்கிற நாமங்கள் எதிர்ச்சையாக வரத்துக்கு கூட, யாரையோ கூப்பிடுற வியாஜத்தில் இல்லை யாரையோ கிண்டல் பண்ணுற வியாஜத்தில் ஒரு நாமம் வரணும்னா கூட அதுக்கு லட்சம் கோடி ஜென்மங்களில் பண்ண புண்ணியம்தான் காரணம் அப்படின்னு போதேந்திராள் சொல்கிறார். இல்லைன்னா அப்படி கூட ஒரு நாமா வாயில் வந்து விடாது. பரிகாசம் பண்ணுற வியாஜத்திலையோ, ஹேளனம் பண்ணுற வியாஜத்திலையோ, கிண்டல் பண்ணுற வியாஜத்தில் கூட பகவானுடைய நாமா ஒரு தடவை உன் வாயில் வரத்துக்கு லட்சம் கோடி ஜென்ம புண்ணியம் தான் காரணம்னு நிர்ணயம் பண்ணியிருக்கார் பகவன் நாம ரசோதயத்தில். போதேந்திராள் நிர்ணயம் பண்ணி சொல்கிற விஷயம். அதனால் சொல்கிறார், அம்மா கவலையே படாது. அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞான கதா லாபை பக்திரேகைவ முக்திதா. போதும் இந்த விரதம் போதும், இனி நிறைய யஜ்யங்கள் போதும், இனி நியமங்கள்லாம் போதும், இனி தபசு போதும், இனி விரதங்கள் போதும். ஏன் போதும் போதுங்கிறார்? நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. இதெல்லாம் எவ்வளவோ ஜன்மாக்கள் அனுஷ்டிச்சதுடைய பிரயோஜனமாக தான் இன்னைக்கு பக்தி பண்ண வந்திருக்கு. பாகவதம் சொல்கிறது, ஒரு கால் வாசுதேவனுடைய கதைகளில் இவனுக்கு ருச்சி ஏற்படலைன்னா இவன் பண்ணின சர்வ தர்மங்களும் ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படிங்கிறார். எல்லா தர்மங்களும் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனால் தர்மத்துடைய பிரயோஜனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காதபடி தர்மத்தையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? தர்மத்துக்கும் பிரயோஜனம் தர்மஸ்யஹி அபவர்கஸ்யன்னு பாகவதன் சொல்கிறது. தர்மத்தையே பண்ணிட்டு வானா தர்மத்துக்கு பிரயோஜனம் மோட்சங்கிறத தெரிஞ்சுக்கோ. அது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கணும். அந்த சித்த சுத்தியை நமக்கு மகத்துக்களுடைய சங்கத்தை கொடுக்கணும். தத்வாரா அப்படிப்பட்ட ஒரு பக்தியில் பிரவேசம் ஏற்படணும். அந்த அது சாதன பக்தியாக ஆகி அந்த சாதன பக்தியும் அப்புறம் பிரேம பக்தியாக விகசித்து ஏவம் விரத ஸ்வப்பிரியநாமகீர்த்தியா ஜாத்தா அனுராகான பகவானிடத்தில் அத்தகைய பிரேமை வந்து அந்த பிரேமையால் அப்புறம் சர்வத்திர அவனே தெரிஞ்சு அப்புறம் அந்த சத்தியத்தோட சத்தியமாக கலந்து விட வேண்டியது அப்படிங்கிற அபரோக்ஷானுபூதி பர்யந்தம் ஒருத்தனுக்கு சித்திக்கணும் அப்படின்னுட்டா அதுக்கு இது ஒரு பாட்டை. ஒரே இடத்துல நின்றுட்டா தேங்கின குட்டை மாதிரி ஆகிடும். கங்கா தீரம் போல், கங்கா நதியை போல் பிரவகிக்க வேண்டாம் வாழ்க்கை. பக்திங்கிறது ஆனந்தமான தரங்கங்களை உண்டு பண்ணக்கூடியது. அந்த பாவ தரங்கங்களில் நீந்தி 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 அந்த பிரேமையால் தான் அப்படி ஒரு ஞானம் ஏற்படுங்கிறத தான் அனுராகமுலேனே சுஜானமும் ராதுங்கிறார் தியாகராஜன். ஞானம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு விட்டா உலகத்தை அத்தியந்தமாக தள்ளுறது. பக்தி எப்படி இருக்குன்னுட்டா எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிறது பக்தி. பக்தி என்ன சொல்கிறதுனா எல்லாமாவும் அவன் தானே இருக்காங்கிறது. அத்தியந்தமாக உலகத்தை தள்ளு அப்படிங்கிறது ஞானம். பக்தி என்ன சொல்கிறது, நான் சர்வத்துலேயும் அவன் தானே இருக்கேன், சர்வமாகவும் அவன் தானே இருக்கான், இங்கே தள்ளுறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது இல்லையா. இதில் என்ன அப்படின்னு விட்டா அபிமானி என்னன்னு அபிமானி, இதுவும் கண்ணன் அதுவும் கண்ணன், அதுவும் கண்ணன் அதுவும் கண்ணன். அப்படி ஒரு பிரேமம் வந்து கொடுத்தானால் கண்ணனை தவிர இன்னொன்று தெரிய போகிறது கிடையாது. அத்தகைய ஒரு பிரேமம் வந்து கொடுத்தானா
அப்புறம் சர்வபூதேஷு எப்பஷ்யேது பகவத் பாவமாத்மனா பூதானி பகவத்யாத்மனி ஏஷ பாகவதோத்தமான சர்வத்திலையும் அவனுக்கு பகவானை பார்க்குற அத்தகைய ஒரு பரிபக்குவம் வந்துடுறது. வாசுதேவ சர்வம் அப்படின்னு அவன் ஆயிடுறது. அவன் இதுக்குன்னு தனியாக பிரயாசம் பண்ணி ஒரு அபியாசம்லாம் பண்ணலை. அவன் பாட்டுக்கு கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு பகவானை கேட்டுட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு ஹிருதயத்தில் சிந்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதுவே என்ன எடுத்துன்னா அத்தகைய ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு பிரமாணம் என்னன்னா கோபிகைகள் பிரமாணம்ங்கிறா. ஹரிர்ஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகா. அவ என்ன பண்ணினா, கோபிகைகள் என்ன பண்ணினா? ஏன்னா பின்னாடி உத்தவன் இடத்துல பகவான் ஏகாதச ஸ்கந்தத்தில் சத்சங்க பிரபாவத்தை சொல்றதே கோபிகைகளை ஸ்மரிச்சுக்கிறான். எங்கேயோ பிரபாச கஷேத்திரத்தில் இந்த சோமநாத்துடைய தீரத்தில் அப்படி உட்காண்டு உத்தவனுக்கு பல உபதேசங்களை பகவான் பண்ணிட்டு வரக்கூடிய சமயத்தில் கோபிகைகளை ஸ்மரிச்சுன்னு சொல்கிறான். தே நோபாசித மஹத்தபாக தே ந அதீத ஸ்ருதிகனாக. அவள் எந்த பெரிய விரதங்களையும் அனுஷ்டிக்கலை, அவள் எந்த வேதத்தையும் அத்தியனம் பண்ணலை, அவள் எந்த தபசும் பண்ணலை. ஆனால் சத்சங்கான் மாம் உபாகதா, சத்சங்கத்தாலே நடைஞ்சுட்டா. அவளுடைய உத்தம தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா தத்குணானேவ காயந்தியா. அவள் அப்படியே சேர்ந்து 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 அவனை பேசி அவனை பாடி அவனை நினச்சி அவன் குணங்களை கீர்த்தனம் பண்ணி லலிதகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதம் அனுகிருத்தவத்திய உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கிளையசிய கோபவத்வான்னு பீஷ்மர் ஸ்மரிச்சுக்கிறார் அந்த கோபிகைகளை. எங்கேயோ அம்பு படுக்கையில் படுத்துண்டு பிராணனை ஆட்சி. இப்போ உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து வாஞ்சிதஸ்து உத்தராயணா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கார். பகவானும் வந்துட்டான். தியானபதச்சதுர்புஜான்னு பகவானை பார்த்து ஆச்சரியமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிண்டே பகவானுடைய கிருபையை ஸ்மரிச்சுட்டு வந்தவர் கடைசியில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். லலிதகதி விலாச வல்குஹாச. அந்த கோபியை தியானம் பண்ணுறார். இந்த கோபிகைகள் எப்படி இருக்கான்னா, கிருஷ்ணனை நினச்சி கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை பேசி கிருஷ்ணனை சிந்தனம் பண்ணி கிருஷ்ணனாவே ஆயிட்டவா தன்மய பாவத்தில். பகவான் என்ன பண்ணினான்னா ராசத்தில் மத்தியில் மறைஞ்சு போயிட்டான் இல்லையா, அப்போ தெரியறது இந்த விஷயம். இந்த விஷயத்துக்கு பிரமாணம் அங்கே இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, ஒருத்தி என்ன பண்ணுறா, கிருஷ்ணன மாதிரியே நடக்கிறா. ஒருத்தி ஆஹாஹா சாது சாது அப்படிங்கிறா. கிருஷ்ணன மாதிரியே நடக்கிறான்னா அபிநயம் இல்லை, நாடகம் இல்லை, தன்மய பாவத்தில் கண்ணனாவே ஆகி கண்ணனை போல நடக்கிறவள். ஒரு கோபி காளியனை போல நின்னா, இன்னொரு கோபி நான் தான் காளி நர்த்தனம் பண்ற கிருஷ்ணன் காளி நர்த்தனமே பண்ண ஆரம்பிச்சா. ஒரு கோபி மரத்தோட கிளையை பிடிச்சுண்டு இதுதான் நவநீத சௌரிய லீலை அப்படின்னு சட்டுன்னு உரிமையில பாயற கிருஷ்ணனை போல இந்த கிளையில பாயறா. ஒரு கோபி என்ன பண்ணுறான்னா, ஒரு கோபியை கண்ணன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறத போல ஒரு கோபியை ஆலிங்கனம் பண்ணிட்டு வேணுகானம் பண்ணுற அந்த அனுகரணம் பண்ணுறா. அனுகரணம்னா அந்த பாவத்தை உள்வாங்கி அதுவாகவே ஆகி அனுகரணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு பக்திக்கு தான் பிரதாசாமாவிர பூச்சோரி ஸ்மயமானம் காமுஜகான்னு பகவான் வரானா தன்மய பாவத்தில் அதுவாகவே ஆனவான்னு அர்த்தம். அப்போ பக்திங்கிறது நாடகமாக நடிப்பா. பக்திங்கிறது சுத்தமான பிரேமை. அதோடைய வெளிப்பாடு தான் கீர்த்தனம், அதோடைய வெளிப்பாடு தான் சிந்தனம், அதோடைய வெளிப்பாடு தான் பிரவச்சனம், அதோடைய வெளிப்பாடு தான் நர்த்தனம் இல்லையா. பக்தாள் கிட்டக்க இருந்து திடீர்னு பிரகலாதன் அழறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு உருள்றான், திடீர்னு ஹரே ஜெகத்பதேன்னு அழறான். ராதையுடைய விரகத்தை சொல்றதே விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி சஞ்சதி முஞ்சதி தம் சாவிரகே தவதீன. ராதைக்கு பிராணனே போற மாதிரி ஆயிடுத்தான் அந்த விரகத்துல. கிருஷ்ணனை பார்க்காமல் இனி உயிர் தரிக்காதுன்னு ஹரிரீதி ஹரிரீதி ஜபதி சகாமம் விரக விகித மரணேவ நிகாமம் ராதிகா. அப்படி ராத துடிக்கிறா அப்படின்னுட்டா. அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார் பிரமாணம் தத்திர கோபிக்காக. அப்படிப்பட்ட ஒரு கோபியே எப்பேற்பட்ட யோகீஸ்வரரான பீஷ்மர், எப்பேற்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரி, எப்பேற்பட்ட சர்வதர்ம விதாம் வரிஷ்டான், சர்வதர்மங்களும் தெரிஞ்ச பீஷ்மர் அந்த பிராணன் கிளம்புற சமயத்தில் ஒரு கோபியை ஏன் ஸ்மரிச்சுக்கிறார்னா, ஒரு கால் இன்னொரு ஜென்மா இருந்ததுன்னா அப்படி ஒரு கோபியா இருக்க மாட்டேனா. ஏன்னா கிருத்தம் அனுகிருத்தவத்திய உண்மைதான். அந்த கண்ணன் பண்ணுறதை பார்த்து கண்ணன் பேசுகிறாப்புல பேசி கண்ணனை போல நடந்து கண்ணனாவே ஆயிட்டவா. அந்த தியானத்தில் அதைத்தான் அவள் பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணஞ்சதே தியானமங்கலம். இதுதான் அவளுக்கு தியானம்.
உத்தவன் பின்னாடி வந்து கோபிகைகளுக்கு ஒரு தியானம் சொல்லிக் கொடுக்க வரான். அப்போ கோபிகைகள் சொல்கிறா, எங்களுக்கு புதுசாக ஒரு தியானம் சொல்லித்தராது, இந்த தியானத்தை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதை தவிர இன்னொன்று தெரியலை, எங்கே பார்த்தாலும் அவனுடைய ரூபமே தெரியறது, அவனுடைய வேணுகானமே கேட்கறது, அவனுடைய மயில்பீலி தெரியறது, இப்போ எங்களுக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுத்து அவனுடைய ஞாபகத்தை கொண்டு வர வேண்டாம், மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லி கொடுத்துட்டு போ, விஸ்மர்த்தும் நைவ சக்னுமா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இது என்ன பக்தி இது? அதனால பக்தி தானே சர்வ தர்மத்துக்கும் பிரயோஜனம். அதுதானே பக்தி இல்லாத ஞானம் ஏற்பட்டுடாது. ஆதிசங்கரர் அப்பேற்பட்ட ஆச்சாரியால், அப்பேற்பட்ட அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ண அத்வைத ஸ்தாபகாச்சாரியர் ந பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அப்படின்னு பாடுறாரு. நீ சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்சு கரணி. உன்னுடைய சாஸ்திர ஜானமோ உன்னுடைய வியாக்கரண ஜானமோ இல்லை நீ பண்ணின ஏதோ கர்மாக்களோ இதெல்லாம் உன்னோடு கூட வராது. இதெல்லாம் உனக்கு சித்தசுத்தியை கொடுத்து சத்சங்கத்தை கொடுத்து தத்வாரா பகவன் நாமம் தான் சாரம், பகவத் பக்தி சாரம்னு தெரிஞ்சுட்டு நாமகீர்த்தனமோ இல்லையா குருச்சரணத்தை பிடிச்சுண்டு குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தகான் குருச்சரணத்தை பிடிச்சுண்டு அந்த கிருபையால் அனவர்தமும் நாமசங்கீர்த்தனம் பண்ணி உன் கர்மாவை பூசிக்கிண்டு அப்படி கிளம்பணும். அதுதான் உத்தமம். பிரபோத சுதாகரம்ங்கிற ஆச்சரியமான கிரந்தம் ஆதிசங்கரர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். பிருந்தாவனத்துக்கு போனப்போ அந்த கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணினார். அதில் சொல்கிறார், அடைய வேண்டியது ஆத்மஸ்வரூபமான கிருஷ்ணனைத்தான், ஆனால் அதுக்கு பண்ண வேண்டியது நீ கிருஷ்ண பக்தி தான் அப்படிங்கிறத கிருஷ்ணபக்தியை தான் அந்த இடத்துல சாதனமாக எடுத்து காண்பிக்கிறார் ஆச்சாரியால். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பக்தியே சாதனமாக இருக்குது, பக்தியே சாத்தியமாகவும் இருக்குது இல்லையா? ஏன்னா அடையறதுக்காகவும் பக்தி பண்ணுறா, அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஞானிகளும் பக்தி பண்ணுறா அப்படின்னுட்டா அந்த பக்தி புரிய மாட்டேங்கிறது நமக்கு. இல்லைன்னா பிரம்மேந்திராள் பாடுவரா, மானச சஞ்சரரேன்னு பாடுவரா, மத ஷிகி பிஞ்சலங்கிருத்த சீக்கூரேன்னு பாடுறாரு. அதனால பக்தி அப்படிப்பட்டது. அந்த பிரம்ம மயில்பீலியை வச்சுருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சகுணானுபவமா நிர்குணானுபவமாங்கிறது விஷயம் இல்லை. ஒரே பரமாத்மாவுடைய ரெண்டு பக்கம். அது ஒரு காயினுடைய ரெண்டு சைடை போல ஒரு பரமாத்மாவே சகுணமாகவும் இருக்கார், நிர்குணமாகவும் இருக்கார். அதனால் அந்த நிலையை அடைஞ்சவாளுக்கு அதுக்கப்புறம் அது ஈஸ்வர சங்கல்பம். அவள் சகுணானுபவமும் பண்ணுறா, நிர்குணானுபவமும் பண்ணுறா. அப்படிங்கிறதுனால பக்திங்கிறது சாதனமாகவும் இருக்குது, சாத்தியமாகவும் இருக்குது. அதனால் பக்தி தானே கலியுகத்துக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி இந்த நாரதர் பக்தியுடைய பெருமையை எடுத்து பேசுகிறார். இந்த ரசானுபவம் மேலும் தொடரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.